சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, நாம தேடிட்டு இருக்கிற மீனா உன் அப்பாவோட ஃப்ரெண்டு ஊர்ல இருக்கிறதா சொன்ன. அவ சொத்தை எப்படி நாம அடையறதுன்னு லீகலா ஏதாவது வழி யோசிச்சியா இல்லையா? விஷ்ணு, லீகலா எதுவும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? அவ வந்து சைன் பண்ணா சொத்து மொத்தமும் நம்ம கைக்கு தானே வரப்போகுது. அதுக்கு அவ வந்து சைன் பண்ணணுமே. நம்ம பசங்க கிட்ட சொன்னா தொக்கா தூக்கிட்டு வந்துட போறானுங்க. தூக்கிட்டு வந்து 500 கோடிக்கு சொந்தக்காரி நீதான், உன் சொத்து மொத்தத்தையும் எங்க பேருக்கு எழுதி வச்சிருன்னு சொன்னா உடனே சொத்தை எழுதி கொடுத்துருவா பாரு. இப்ப வரைக்கும் அவ இவ்ளோ கோடிக்கு சொந்தக்காரின்ற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு என்னால கெஸ் பண்ண முடியல. அது தெரியாம இருந்து ஒருவேளை நாமளே அத சொல்ல போய் அது தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனையா முடியும். கடைசியில எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு நாமளே காட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். சொத்தை எழுதி வாங்க வேற என்னதான் வழி? அவளை போட்டுதான் தள்ளணும். கொலையா? ஏன், இதுக்கு முன்னாடி நீ கொலை செஞ்சது இல்லையா? இல்ல நான் தான் உன்னை பெயில்ல எடுத்தது இல்லையா? அதுக்காக இல்ல, சொத்து கிடைக்கிற வரைக்கும் அவளை உயிரோட விட்டு வச்சா ஒன்னும் நடக்காது. அவ கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரின்னு தெரியாத வரைக்கும் தான் அவ சொத்தை நாம பங்கு போட்டுக்க முடியும். அவ 500 கோடிக்கு சொந்தக்காரின்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போவா. 1000 2000க்கு வாங்கி சம்பளத்துக்கு டீச்சர் வேலை பாக்குறவளுக்கு இவ்ளோ அட்ராசிட்டி பண்றாளே, இவ்ளோ சொத்துக்கு சொந்தக்காரின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போய் நம்மள ஊரு தெரியாம கம்ப்ளீட்டா அழிச்சிடுவா. இத பாரு அஞ்சலி, அவ யாரா வேணா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா லீகலா சொத்தை எப்படி வாங்குறது மட்டும் நீ யோசிச்சு சொல்லு. அவளை கொன்னா மட்டும்தான் சொத்து நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதானே, அதை விட்டு தள்ளு. அவ கதையை முடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்ப வேண்டாம். ஏன் வேணாம்? இப்பதானே அவள லாரி ஆக்சிடென்ட் வச்சு கொல்ல பார்த்தோம். அதான் முடியலையே. இங்க பாரு, இப்ப வரைக்கும் நடந்த லாரி ஆக்சிடென்ட் அது நேச்சுரல் ஆக்சிடென்ட் தான் எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் நம்ம அவளை கொல்ல முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா அந்த லாரி ஆக்சிடென்டையும் சேர்த்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. விசாரிச்சா என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? நான் மாட்டுவேன். மீனா செத்துட்டா வேற யாரு கேஸ் நடத்த போறா? இப்ப அவளுக்கு ஒரு குடும்பம் இல்ல, 2 குடும்பம் இருக்கு. அவ இப்ப அந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கா. அதனால அவளை டைம் பார்த்துதான் போட்டு தள்ள முடியும். அதான் எப்போ? நான் மட்டும் இப்ப அந்த ஊர்ல இருந்தேன்னா அவளை எப்பவோ போட்டு தள்ளிருப்பேன். அப்ப உடனே ஊருக்கு கிளம்பு. அப்படிலாம் போக முடியாது விஷ்ணு. அந்த ஊருக்குள்ளேயே நுழைய கூடாதுன்னு என் ஃப்ரெண்டோட அப்பாவே சொல்லிருக்காரு. அஞ்சலி, இது 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். உன் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சொல்லி என்ன ஃபூல் பண்ண பாக்காத. ஒண்ணு மீனாவை நாங்க கொல்றோம், இல்ல நீ ஊருக்கு போய் அவ கதைய முடிச்சிட்டு வா. ரெண்டையும் பண்ணாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணாத. பாஸ பத்தி உனக்கு தெரியும்ல, வேற எந்த ப்ராஜெக்ட்டுமே இவ்வளவு டைம் கொடுத்தது கிடையாது. விஷ்ணு, இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. டைம் கொடுத்தா மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்? நிச்சயமா நான் திரும்பவும் அந்த ஊருக்கு போவேன். என்ன ஜெயிச்ச அந்த மீனாவை நான் திரும்பவும் அவளை தோக்கடிச்சு அவளை கொலை பண்ணி அந்த சொத்து மொத்தத்தையும் நான் பறிச்சுக்கிட்டு வருவேன். சரி, அப்ப நீ உடனே ஊருக்கு கிளம்பு. நீ போயிட்டு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணு, ஓகே? அப்பா, அன்னதானத்துக்கு என்னெல்லாம் சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ஸ்பெஷலா என்ன மெனுன்னு மட்டும் சொல்லுங்க. ஊர் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு ஜமாய்ச்சிடலாம். தேவி, ஊர் ஜனங்களுக்கு நீ ஒத்தையா சமைச்சிருவியா? ஏன், என்ன பார்த்தா சமைக்கிறவ மாதிரி தெரியலையா உங்களுக்கு? நீ சமைச்சு கொண்டு போய் போடுறதுக்குள்ள அடுத்த திருவிழாவே வந்துரும். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க. அப்பா, இவர்தான் சுத்துப்பத்து ஊர்லயே சமையல் சக்கரவர்த்தி. வணக்கையா. இவர் சமைச்சதை சாப்பிடறதுக்கே ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமா கூடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்பா, இவர் ரொம்ப பிஸியான சமையல்காரரு. அதான் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸா கொடுத்து இவரை கையோட கூட்டிட்டு வந்தேன்ப்பா. ஐயா, ஊர்ல அன்னதானம் போடலான்னு இருக்கேன். வர்றவங்க வாய்க்கு ருசியா சாப்பிடணும்.
நல்லா சமைப்பீங்களா? எனக்கு இந்த தொழில 10 வருஷம் அனுபவம் இருக்குயா. நீங்க போட போற அன்னதானத்துக்கு ஊர் மக்கள் மறக்காத அளவுக்கு வகை வகையா சமைச்சிட்டா போச்சு. ஆ, அதான் எனக்கும் வேணும். அது மட்டும் இல்லாம நம்ம சமையல்னு தனியா தெரியணும். அடுத்தவங்க அவங்க லைஃப்லயே இப்படி ஒரு சாப்பாடை போட முடியலையேன்னு வயிறு எரியணும். அது மட்டும் இல்ல சமையல்காரரே, வாசனை பக்கத்து போர்ஷன் வரைக்கும் போகணும். மாமா, சமையலுக்கு ஆள் கூட்டு வர சொன்னீங்கல்ல, இவர்தான். வணக்கம் ஐயா. யாரு இவரு? சமைப்பாரா? என்ன மாமா இப்படி கேட்டு போட்டீங்க? இவர் சாதாரண ஆள் இல்ல மாமா, சமைக்கிறதுல புலி. சமையல்காரரு, சமையல்னா இந்த புளி மிளகு ஜீரகம் இதெல்லாம் போடுறது சகஜம் தானே. புளி போடுறதுக்கு தனியா ஒரு ஆளை கூட்டு வர்றதை இப்பதான் பாக்குறேன். இவரு குழம்புல போடுற புலி கிடையாது. மொத்த ஊரும் கூடுற கும்பாபிஷேகத்துக்கும் கோவில் திருவிழால கூடுற 10,000 பேருக்கும் ருசியா சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு அழகு பாக்குறவரு. ஊர் ஜனங்களே சேர்ந்து இவருக்கு சமையல் புலின்னு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. ஓஹோ. இவர் சமைக்க ஆரம்பிச்சாருன்னா ஊரே ஒண்ணு கூடுதுன்னு அர்த்தம். எதுக்கு? இவர் அடிச்சு துரத்துறதுக்கா? ஏங்க சாப்பிடுறதுக்குங்க. ஏய், அவங்கள விடுறா. இவரை பத்தி சொல்லு. உங்களுக்காக மன்னிச்சிடறேன் மாமா. இவர் பேச மாட்டாரு மாமா. ஏன் ஊமையா? மாமா, அவர் சமையல் பேசும் மாமா. ஓ ஐயா, உங்க சமையல் கலையோட சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க சமையல் வாசம் பக்கத்து போர்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கே வீசும். பக்கத்து ஊருக்கா? வாசனை மட்டும் இல்லைங்கய்யா, ருசியா சமைச்சு வயிறார சாப்பிட வச்சிருவோம். அதாயா எனக்கு வேணும். நம்ம கோயிலுக்கு வரவங்க நம்ம சமையலை பத்தி தனியா பெருமையா பேசணும். சரி, என்னென்ன ஐட்டம்லாம் போடலாம்னு இருக்கீங்க? நீங்க எடுத்து விடுங்க ஐயா. கோயிலுங்கிறதுனால சக்கரை பொங்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சமையல்காரர, நீங்க என்னெல்லாம் சமைப்பீங்கன்னு சொல்லுங்க. அக்கார வடசல் இருந்து ஆரம்பிக்கலாங்க. அப்படின்னா? ஐயா, சக்கரை பொங்கலை தண்ணியில செய்வாங்க, ஆனா அக்கார வடசலை பால்ல செய்வாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, நெய்யின்னு போட்டு செய்வாங்க. அப்படியே அமிர்த மாதிரி இருக்குயா. கேட்கும் போதே வாய் ஊறுதே ஐயா. இவனுக்கு வெடிய வாயிலேயே போட்டுருக்கணும்யா. கீழே போட்டது தப்பா போச்சு. சூப்பர். அப்புறம் அந்த பொரியல் ஐட்டம்லாம் என்னென்னு சொல்லுங்க. பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல், கோஸ் பொரியல். உருளைக்கிழங்குல ஃபால்ஸ் போடலாமையா. அப்படியா? வாழைக்காயில ஃபிங்கர்ஸ் போடலாங்கய்யா. கத்திரிக்காயில தால்ஸ் போடலாங்கய்யா.